எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனா யார் தான் சலூன் மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க? இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 100ல 80 பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கீங்க. ஒரு பியூட்டிஷியன் சலூன் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி போறப்ப 20% தான் இருக்காங்க. இன்னுமே பெரிய பெரிய லீடிங்கான பார்லர்ல சலூன் மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டா தெரிஞ்ச ஸ்டாஃப் வந்து கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒய் பிகாஸ் படிச்சு முடிச்ச எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறனால மட்டும்தான். ஸோ அதை தாண்டி சலூன் சர்வீஸ் ஓரியன்டா நிறைய பேர் லேர்ன் பண்ணாம இருக்கிறது தான் இதோட லேக். இப்போ நம்மளே சொல்லலாம், பெரிய பெரிய பிராண்டட் சலூன்ல வந்து பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்க தான் இப்போ ஸ்டைலிஸ்டா இருக்காங்க. ஸோ இதோட காரணம் வந்து 2 வகையா பிரிக்கலாம். நம்ம மக்கள் வந்து நான் ஏன் முன்ன மாதிரி இந்த சலூன் சர்வீஸ்லாம் பண்ணணும், மேனிக்யூர் பண்ணணும், பெடிக்யூர் பண்ணணும், அடுத்தவங்க ஸ்கின் எல்லாம் நம்ம டச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்கு. செகண்ட் திங் என்னன்னா, ஒரு சலூன்ல நான் ஒர்க் பண்ணா ஒரு மாசம் எனக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 20,000 எனக்கு ஒரே மேக்கப்ல இல்ல 2 மேக்கப்ல கிடைச்சிருமே அப்படிங்கிறப்ப நான் ஏன் அப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல்லையே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல சலூன் மேனேஜ்மெண்ட்டை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இனி வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும்.